வரும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இந்த ஆடியோ வீடியோ ஸ்க்ரீன் எல்லாம் கிளியரா இருக்கு தானே? இஸ் தேர் எனி நெட்வொர்க் இஷ்யூ ஆர் சம்திங்? கேன் யூ ஆல் ஹியர் மீ வெல்? அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. ஓகேவா எல்லாம்? Yes, sir. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். ஸோ கிளாஸ்ல 6 பேர் தான் இருக்கீங்க, மிச்ச பேர் எங்கன்னு தெரியா. ஸோ டெடிகேஷன் இல்லைன்னு சொன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு லேர்ன். ஓகே, கிளாஸஸ் சரியா ஜாயின் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சரியா ஃபாலோ பண்ணணும், இப்போதான் யூ வில் லேர்ன். ஓகே, சரி. இப்போ முதலாவது லெட் மீ ஆஸ்க் அ கொஸ்டின். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்துச்சு எங்களுக்கு? வாட் கைண்ட் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப்ஸ் டிட் வி யூஸ் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? Do and does. எஸ், டூ அண்ட் டஸ். ஓகே, ஸோ எங்களுக்கு எத்தனாவது வேர்ப் வேர்ஷன் வரும்? முன்னால் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, தே அல்லது ப்ளூரலா இருந்தா? Version 1. வெர்ஷன் இல்ல. எஸ் எஸ், வெர்ஷன் 1. ஐ பிளே, வி பிளே, தே பிளே, ரைட்? வெர்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஸோ அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா ஷீ, ஹி, இட் அல்லது ரஷாதா இப்படி எல்லாம் வந்தா எப்படி வரும்? Version 2. No, not version 2, version 5 actually. Okay, IES, bon. She plays, he plays, Rashada plays. Okay, அந்த verb version தெரியும் தானே நாங்க தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுன்ஸுக்கு யூஸ் பண்றது? ஓகே தானே? அதுல எந்த டவுட்ஸும் இல்லை தானே? ஓகே, Yes, sir. ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன விஷயம் சொல்லி பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நாங்க எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா, சிம்பிளா இறந்த காலத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கி அப்படின்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேத்து ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா இது என்ன டென்ஸ்? எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ். ஏன்? எஸ்டர்டே அப்படிங்கிற ஒரு டைம் ஃப்ரேம் மென்ஷன் பண்றோம். எஸ்டர்டேன்னு சொல்ல போக்குல நேத்து, அப்போ எங்களுக்கு இறந்த காலம்னு ஷுவரா தெரியுது. அடுத்தது ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குது? இறந்த காலத்துல இந்த வேலையை நாங்க செஞ்சிருக்கோம். அப்ப சிம்பிளி நான் என்ன சொல்லுவேன்? ஐ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அந்த சென்டென்ஸை கவனிங்க, என்னன்னு வருது? ஐ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னு இருக்கு. சரிதானே? ஓகே, ஐ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த அறிக்கை பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் பாசிட்டிவ், அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, ரைட். அப்ப அதோட ஸ்ட்ரக்சரை இங்க நல்லா கவனிங்க. என்ன நடந்திருக்கு? சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப்ட எத்தனாவது வேர்ஷன் இங்க வந்திருக்கு? வேர்ஷன் 2. அதுக்கு பக்கத்துல ஆப்ஜெக்ட் ஒன்று வரலாம். சரிதானே? ரைட். அப்போ இந்த சென்டென்ஸை நாம அதுக்கு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நாம எத்தனாவது வேர்ப் வேர்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் இங்க? கோட எத்தனாவது வேர்ஷன் இது? வேர்ஷன் Version 2. கோ, வென்ட், கோன் அப்படி இருக்கு தானே? அதுல இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்க என்னத்தை யூஸ் பண்ணுவோம்? வெர்ஷன் 2. இங்க இடத்துல எங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஐ பிளே, ஷீ பிளேஸ் வந்த மாதிரி இஷ்யூ இங்க இல்ல. இங்க ஐ வந்தாலும் வென் தான், ஷீ வந்தாலும் என்ன? வென் தான். So there's no change like simple present tense. சரிதானே? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எங்களுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேர்க்கிற பிரச்சனை ஒன்று இருந்தேன். இங்க அது இல்ல. எல்லாத்துக்குமே எத்தனாவது வேர்ஷனை போடுவோம்? ஐ வென்ட், ஷீ வென்ட், தே வென்ட், ரஷாதா வென்ட். ஓகே, ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியரா? ஐ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே, ரெண்டாவது வேர்ப் வேர்ஷன் வருது. ஓகேவா? இது கிளியரா? Yes, sir. ஓகே, Yes. Yes. ரைட். ஸோ இங்க பாருங்க, சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க உங்களுக்கு கீழே தந்திருக்கேன். அப்ப நாங்க இங்க எந்த சென்டென்சஸ பத்தி பேசுறோம்? We are talking about positive sentences here. சரிதானே? பாசிட்டிவான சென்டென்சஸ பத்தி இங்க பேசுறோம். ஓகே, ஸோ look at these examples. I watched a movie. நான் ஒரு மூவி பார்த்தேன். She visited her grandmother. அவள் அவளோட
கிராண்ட் மதரை போய் சென்று பார்த்தாள், சென்றாள். தே பிளேட் ஃபுட்பால், அவங்க ஃபுட்பால் விளையாடினாங்க. ஹீ ரோட் a letter, அவன் ஒரு லெட்டர் எழுதினான். ஓகே, சரி. இப்ப ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டு பார்ப்போம். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கி, அவன் ஒரு லெட்டர் எழுதினான்னு இருக்கி. இப்ப இதை பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல மாத்துங்க பார்ப்போம், எப்படி வரும்? இதே சென்டென்ஸை பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதினா எப்படி வரும்? கேன் எனிஒன் டெல்? கேன் யூ? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இதே சென்டென்ஸை நாங்க சேஞ்ச் பண்ணா, டென்ஸை மட்டும் மாத்தினா இது எப்படி வரும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன செய்வீங்க? He writes a letter. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, எப்படி எங்களுக்கு சென்டென்ஸ்ல ஸ்ட்ரக்சர் இருக்கிற, சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஆக்சிலரி வெர்ப் இருக்கிற. அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஆக்சிலரி வெர்ப் நாங்க என்னன்னு பார்த்தேன்? ஹேஸ். Has. அப்போ ஹீக்கு நீங்க என்ன போடுவீங்க? ஹி ஹேஸ். ஓகே, ஸோ இப்ப மெயின் வெர்ப் இங்க ரைட், எழுதுற. அதுல எத்தனாவது வெர்ஷன் நீங்க பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல போடணும்? தேர்ட் வெர்ஷன், ரைட்? தேர்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப ரைட்டுக்கு என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? Written. Written. He wrote a letter yesterday. அவன் நேத்து ஒரு லெட்டர் எழுதினான். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். He has written a letter. அவன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ரெண்டு செயல்களும் கம்ப்ளீட் ஆயிட்டு, ஆனா இது நேத்து பாஸ்ட்ல. இங்க இருக்கிற செயல் கம்ப்ளீட் ஆகியிருந்தாலும் அவன் இப்பதான் அந்த லெட்டர் எழுதியிருக்கான், ரீசெண்டான பாஸ்ட். அல்லது அவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றான். அந்த மாதிரியான நேரங்கள்ல எங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் ஆகும். பட் ஒரு பாஸ்ட் டைம்ல நடந்த மாதிரி நாங்க அதை சொல்லணும்னு சொன்னா எப்படியான ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்றோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். ஸோ ஹீ ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே, சப்ஜெக்ட் பாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த வெர்ப், அங்கால மேபி ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே தானே? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு கிளியரா இந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ். Is it clear now? எல்லாருக்கும் கிளியரா? எவ்ரிவன்? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ என்ன எல்லாரும் டயர்டா இருக்கிற? வெயிலுக்காகவா? எல்லா இடங்கள்லயும் சம்மர் தானே, எல்லாருக்கும் வெயில் தானே, டயர்டா இருக்கிறீங்களா எல்லாரும்? Are you tired? Yes, sir. A little. Okay, right. So even I am tired too. Right, others? Amna, Tavish. அம்னா எங்கட கிளாஸ்ல பேசியிருக்காங்களா? Has Amna ever talked in our class? அம்னா ஒரு குட் ஈவினிங் சொல்லுங்க பாபு. Good evening, sir. So you have to talk, Amna, okay? In our class, you can't stay Sir, silent. she sounds familiar. Sir. Sorry? What did you say? She sounds familiar. She is? I didn't get you. She sounds familiar. I mean, Is that your friend? Amna and your friend? yeah, I'm just wondering. I do know a girl named Amna, but So I think you told. where are you from? Yes. Amna is from Nuereli, I guess, right? Yes, sir. Amna is from Nuereli. You're from Noalia district or which place exactly? What's your town or village, Amna, in Nuereli? Haggala. Okay. Then there's less possibility. Okay. So let's come to the topic. So இதுதான் விஷயம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ் இப்படித்தான் ஒர்க் ஆகுது. சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்துல ஒரு வெர்ஷன் 2 verb and then there may be an object, right? Okay. So இப்போ வந்து எல்லார்டையும் ஒரு சாம்பிள் சென்டென்சஸ் கேட்டு பார்ப்போம். ஸோ இங்க இருக்கிற சென்டென்ஸை நான் delete பண்றேன். ஓகே. ஸோ இப்போ எல்லாரும் எனக்கு சொல்லுங்க, ஆளு கொண்டு சொல்லுங்க. ஓகே, give me one example, each one of you. So first let's start from Haya. So Haya வந்து எனக்கு சொல்லுங்க, நான் கிரிக்கெட் விளையாடினேன் அப்படின்னு சொல்றத நீங்க சிம்பிள் பாஸ்ட்ல எப்படி சொல்லுவீங்க? நான் கிரிக்கெட் விளையாடினேன், அவ்வளவுதான்.
I played cricket. எஸ் வெல் டன். ஐ பிளேட் கிரிக்கெட். அப்ப என்ன செஞ்சிருக்கீம் ஹயா? இங்க பாருங்க, சப்ஜெக்ட் போட்டிக்கும் அதுக்கு பக்கத்துல என்ன செஞ்சிருக்கி, இந்த பிளே அப்படிங்கிற வேர்ப்ட வெர்ஷன் 2 போட்டிருக்கி. ஏன் பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல எங்களுக்கு அப்படித்தான் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஹயா வெல் டன் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர். லெட்ஸ் கம் டு அம்னா. அம்னா சொல்லுங்க, நான் ஒரு புக் வாசிச்சேன். எப்படி சொல்லுவீங்க? நான் ஒரு புக் வாசித்தேன். How do you say that using simple past tense? How do you say that? I read a book. Right. So actually what she said is correct, but there's a small mistake, a very minor mistake. So let's find it out. Okay. So I read a book அப்படின்னு சொன்னாங்க. Okay. பட் இங்க என்ன தெரியுமா? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், நாங்க ரீட் அப்படிங்கிறத வெர்ஷன் 2ல போடணும். அப்ப ரீட்ற வெர்ஷன் 2 வந்து என்ன? இப்படித்தான் இருக்கும். Read. எஸ், பட் நீங்க ரீட் பண்ற எப்படி? அது வெர்ஷன் 1 வந்து ரீட், அதாவது நாங்க சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்றது. இந்த ரெண்டும் எப்படி ரீட் பண்ற? ஸ்பெல்லிங் ஆர்இஏடியா இருந்தாலும் ரெட். ஓகே, ரெட். திஸ் இஸ் நாட் ரீட். ஐ ஹாவ் ரெட், ஐ ரெட், ஷீ ரெட், தே ரெட். ஓகே, சோ இதே மாதிரி தான் இப்ப இந்த சென்டென்ஸை நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னாலும் எப்படிதான் வரும்? அந்த இடத்துல நாங்க எப்படி சொல்லுவோம்? இதை ஐ ரீட் அ புக் டெய்லி இப்படின்னு சொல்லுவோம். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு புக் வாசிக்கின்றேன், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆபத்து? இப்ப இதை எப்படி ரீட் பண்ற? ஹவு டு யூ ரீட் திஸ் இன் த பாஸ்ட்? இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? ஹவு டு யூ ரீட் திஸ்? இந்த சென்டென்ஸ் எப்படி ரீட் பண்ற சொல்லுங்க. I read a book yesterday. Yes, well done. I read a book yesterday. ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெரிகிறது ரெட்னு வாசிக்கணும்னு தெரியும்? பிகாஸ் இங்க இருக்கிறது இது V2 இருக்கு. Why it is in V2 form? Because பின்னால யார் இருக்கா? எங்களுக்கு எப்படி விளங்குது? எஸ்டர்டேன்னு சொல்ல போகல, obviously நாங்க இதை பாஸ்ட்ல தான் சொல்லி இருக்க போறோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நாங்க போடுற verb V2, so அதை நாங்க ரெட்னு வாசிக்கணும். இங்க டெய்லின்னு இருக்கிறது ஒரு ஆள்ற ஹேபிட், ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அப்ப அதை நாங்க என்ன டென்ஸை பயன்படுத்துறோம்? சிம்பிள் Simple present. அந்த இடத்துல இந்த verb எத்தனாவது வெர்ஷன்? வெர்ஷன் 1. ஸோ அதை ரீட் அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். ஸோ ஐ ரீட் அ புக் டெய்லி, ஐ ரெட் அ புக் எஸ்டர்டே. ஸோ இங்கிலீஷ்ல இப்படியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ், கன்ஃபியூஷன்ஸ், whatever you call it, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இதை பெருசா நீங்க மைண்ட் பண்ணிக்க தேவையில்ல, ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஐ ரெட், அப்ப இங்க எங்க நாங்க பாக்குற எக்ஸாம்பிளுக்கு I read a book yesterday அப்படின்னு சொல்லி சொல்லிடு. Okay, right. So let's come to the next person. Olivia, it's time for you. Can you say நான் நேத்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன். நான் நேத்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன். I ate noodles yesterday. Okay, so Olivia, do you like noodles? No, I No. hate it. You hate it. Okay, right. Even I don't like noodles, but I eat it sometimes. Okay. Yeah, I eat it when needed. Otherwise, I just hate it. I mean, it Okay. just tastes kind of weird, you know. Yes, it's kind of weird. I like the kottumi one. It's good. Okay, right. Yeah, it's I like the spicy version of it. Really? Okay. Okay, so did I ask a question to Amna? Have I asked you, Amna? Yes, right? Yes, sir. Okay. Thank you. Okay. So Olivia, thank you also. So now it's time for Rashada. Wait, I didn't say hi to Tavish. Tavish, hi. How are you? Fine, sir. How are you? Okay, I'm good. So I didn't notice you. Your name was in the last of the list. Okay, so sorry. Okay, so Sorry. I'll come to you next. Okay, now let's ask Rashada. So Rashada, நீங்க எனக்கு சொல்லுங்கம்மா. நான் நேத்து கடைக்கு போனேன். Just say நான் கடைக்கு போனேன். That's fine. நான் கடைக்கு போனேன். How do you say that?
I went to the shop. Yes, well done. I went to the shop. Okay, thank you, Rashada. So now let's come to uh Welcome. okay. Shihab. Shihab, are you there? Shihab, can you say hi to the class? Shihab. He don't talk in the class. Shihab, can you say hi, please? Please try to talk. Otherwise, you are not going to learn. Okay, I don't think so. I don't think he's going to talk. Hi, Okay. sir. Hi, Shihab. Okay, so Shihab, எனக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க, சிம்பிள் பாஸ்ட்ல. ஓகே, ஜஸ்ட் சே Hi, sir. ஹாய் ஹாய். ஓகே, ஸோ எனக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க, நான் சொல்றதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. ஆம், ஆஹ், நான் Hi, இங்கிலாந்து. sir. யா ஹாய். இந்த சென்டென்ஸ் எனக்கு சொல்றீங்களா? நான் இங்கிலாந்துக்கு போனேன். ஹவு டு யூ சே தட்? கேன் யூ சே திஸ் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ்? நான் இங்கிலாந்து தெரியுதா நீ கண்ட்ரி. நான் இங்கிலாந்துக்கு போனேன். எப்படி சொல்லுவீங்க? Can you say it? I think he left the class. Okay. So, Tavish, it's your time. Let me ask you one question. Okay. So, Tavish, சொல்லுங்க. நான் போன மாதம் லண்டனுக்கு போனேன். எப்படி சொல்லுவீங்க? I went London. Hmm. Uh, I went. I இப்ப, went London. போன மாதம்னு சொல்ல போகல Before நாங்க month. லாஸ்ட் மந்த். ஓகே. Last month. Last month. அப்ப இங்க இன்னொரு விஷயம் மிஸ் ஆகுது. லண்டனுக்கு அப்படி சொல்ல போகல என்ன ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணணும்? ஒரு இடத்துக்கு to. Okay. So I went to London. Okay. I went to the shop. I went to London. சரியா இப்போ? Do you get it? Okay. So simple present tenseல எல்லாருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிளியர் ஆയിരിக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரிதானே? ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல, ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல அங்க இருந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் டூ அண்ட் டஸ் எங்களுக்கு தெரியும். அந்த டூ அண்ட் டஸ்ஸை நாங்க எந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு யூஸ் பண்ணோம்? வாட் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ்? Question sentence. கொஷின்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸுக்கு. அதே மாதிரி நாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் டூ அண்ட் டஸ் நெகட்டிவ் அண்ட் கொஷின்ஸுக்கு யூஸ் பண்ணோம் தானே. In the same way, we are going to use an auxiliary verb for questions and negative sentences in simple past too. Okay? Simple past tenseல நெகட்டிவ்க்கும் கொஷின்ஸுக்கும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு auxiliary verb இருக்கு. அது என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? Do you know what is it? Did. Yes. Did. Rashada, well done. Okay. So it is actually did. அப்போ simple past tense auxiliary verb வரக்கூடியது என்ன? Did. Okay. So அதை இப்ப எப்படி யூஸ் பண்றேன்னு பார்ப்போம். இந்த அன்னைக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் அவ எப்படி இருக்கு பாருங்க. சப்ஜெக்டுக்கு பக்கத்துல இப்ப எங்களுக்கு என்ன வருது? verb version 2க்கு பதிலா auxiliary verb didோட என்னன்னு வருது? did not. நெகட்டிவா மாத்தக்குள்ள auxiliary verb-ஓட not சேர்றது எங்களுக்கு தெரியும் தானே. இங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் நோட்டீஸ் ஒன் திங். நாங்க பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல தான் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல verb version 2 யூஸ் பண்ணேன். I went, she went, they played, we ate. ஆனா நெகட்டிவ்லயும் கொஷின்ஸ்லயும் ஆக்சிலரி verb didக்கு பின்னால எத்தனாவது வெர்ஷன் verb யூஸ் பண்ணணும்? வெர்ஷன் 1. ஓகே, கிளியரா? கிளியரா? திரும்ப நெகட்டிவ்லயும் Yes, sir. கொஷின் 2 யூஸ் பண்றியா? No. Okay. I did not watch ன்னு சொன்னா சரியா இல்லையா?
Is it right or wrong? I did not watched. இப்படி எழுதேலுமா? Can you write it? Can you write like this? No, No. sir. Okay? Can't. Yes, you can't. Because எங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? சிம்பிள் பாஸ்ட்ல did not க்கு பின்னால என்ன யூஸ் பண்ணணும்? எத்தனாவது வெர்ஷன் இது? முதலாவது வெர்ஷன். ஓகே, ரைட். அப்ப எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. I did not watch a movie. She didn't visit her grandmother. They did not play football. He didn't write a letter. I did not watch a movie. நான் ஒரு படம் பார்க்கல. She didn't visit her grandmother. நான் grandmother போய் பார்க்கல. They did not play football. அவங்க ஃபுட்பால் விளையாடல. He didn't write a letter. அவன் ஒரு லெட்டர் எழுதல. ஓகே, ரைட். இந்த இடத்துல did போட்டுட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல வந்த மாதிரி watched, visited, played, wrote இப்படி எழுதுறல்ல. You cannot write like this. If you write like this, it is incorrect. சரியா? இந்த நாலேஜ் வந்து உங்களோட மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? did வந்தா பின்னால பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Yes, sir. Yes, sir. Okay. So he didn't write, they didn't play, she didn't visit, I didn't watch. Okay? ஆனா positives-ல எப்படி இருக்கு? I played, I read, I ate, I went. See, clear difference is there. Okay? இப்படிதான் negative sentence எழுதுறது. Okay? Right. Students, please give me a second. Okay? I'll be back. Give me a second. So, okay, students, I'm back. Okay, let's continue the class. Okay, so இப்போ நான் வந்து சொல்ற சென்டென்சஸ் வந்து நீங்க அப்படியே நெகட்டிவ்ல எனக்கு சொல்லணும். சரியா? So, let me write some sentences and you have to change them into negative ones. Okay? Right. So, இப்போ let me write a sentence here. Right. So, first sentence is I created a new website. Okay, so the sentence is I created a new website. So it's in the simple past tense. Actually, it's a positive sentence. So now, Tavish, can you change this sentence into a negative one? This one. I didn't create a new website. I didn't create a new website. Okay, so that's how you do it. Okay, right. So well done, Tavish, and thank you so much for your answer. And now let me write another sentence. Okay, so this time I'll write like I ate biryani yesterday. Okay, so the next sentence is I ate biryani yesterday. Okay, so Olivia, can you change this into a negative one? Can you? I didn't eat biryani yesterday. I didn't eat biryani yesterday. So இந்த இடத்துல Olivia, thank you for your answer. Well done. It's perfectly right. It's correct. Okay. So இந்த இடத்துல I didn't in the potato. What if I write ate here? Is this correct? I didn't eat biryani yesterday. Is this correct? No, right? Obviously no. Why it is incorrect? Because we can't use version 2 verb after the auxiliary verb did. Okay,
ரைட். ஸோ நாங்க இங்க ஐ டிடன்ட் ஈட் அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டா? Do you have a clear idea now? Do you have a Yes, sir. clear? Yes. Yes. Okay. So இந்த விஷயத்துல இனிமே புலம்பாதீங்க, சரியா? Please do not confuse yourself when it comes to simple past tense. Okay? Right. So the third thing is, the third kind of sentences are question sentences, right? So there are positive questions as well as negative sentences. So positive sentences, இப்போ structure என்னன்னு சொல்லி we'll see. Okay. So generally, what do you do if you want to change a sentence into a question? Generally, என்ன செய்வீங்க? ஒரு question ஸ்ட்ரக்சருக்கு ஒரு சென்டென்ஸை கொண்டு வரணும்னு சொன்னா what do you do? Generally, what do we do? We put the auxiliary verb in the front, right? சரிதானே? அந்தந்த சென்டென்ஸ்ல இருக்கிற auxiliary verbs என்ன செய்வோம்? அந்தந்த டென்ஸுக்குரிய auxiliary verbs ஃப்ரண்ட்ல போடுவோம். சென்டென்சஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு பிறகு auxiliary verbs இருக்கும். கொஷன்ஸ்ல என்ன செய்வோம்? அந்தந்த auxiliary verbs ஃப்ரண்ட்ல போடுவோம். So that's the thing. Okay? Right. Now, let's see positive questions. அப்போ எங்களுக்கு தெரியும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஆக்சிலரி verb வந்து did அப்படின்னு தெரியும். அப்ப நீங்க ஸ்ட்ரக்சரை பாருங்க. லுக் அட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். முன்னால did போட்டிருக்கோம். ரெண்டாவது சப்ஜெக்ட். இன் தி தேர்ட் பொசிஷன் இஸ் தி verb. அப்ப இங்கேயும் என்ன செய்யணும்? முன்னால did இருக்கிறதால நீங்க இங்கேயும் எத்தனாவது வெர்ஷன் ஆஃப் verb யூஸ் பண்ணணும்? Which version do you use here? Again, version? Verb 1. Yes, obviously. Again, version 1 தான் யூஸ் பண்ணணும். version 2 simple past tenseல யூஸ் பண்ற ஒரே ஒரு டைப் என்ன? பாசிட்டிவ்ல மட்டும். மற்ற எல்லா நெகட்டிவ்ஸ்லயும் கொஷன்ஸ்லயும் கட்டாயம் என்ன சிரிக்கும்? எங்களுக்கு auxiliary verbs will be present. Okay? Right. So questions structure பாருங்க. Did you watch a movie? நீங்க ஒரு படம் பார்த்தீங்களா? Did she visit her grandmother? அவளோட grandmother விசிட் பண்ணாளா? Did they play football? அவங்க ஃபுட்பால் விளையாடினாங்களா? Did he write a letter? அவன் ஒரு லெட்டர் எழுதினானா? அப்ப என்ன பாஸ்ட்ல இந்த விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும். ஓகே. ஸோ இப்போ நாங்க கொஸ்டனா சேஞ்ச் பண்றதுக்குரிய டைம். ஸோ இந்த இடத்துல நான் டிட் யூ வாட்ச் அ மூவி அப்படின்னு ரைட் பண்ணா இஸ் இட் ரைட் ஆர் ராங்? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? கேன் யூ ஷேர் யுவர் ஒப்பீனியன்? It is wrong, right? Why it is wrong? ஏன் இது பிள்ளை? ஏன் இப்படி எழுதலாம்? Why can't we write like this? Because Because it's version 3. yes. அப்ப simple past tense கொஷன்ஸ்லயும் நெகட்டிவ்ஸ்லயும் நாங்க யூஸ் பண்ற verb வெர்ஷன் எத்தனாவது? வெர்ஷன் 1, right? Infinitive form of the verb அதான் நாங்க யூஸ் பண்ணலாம். அப்ப past form யூஸ் பண்ணேன்டா it is obviously wrong. So did you watch a movie அப்படின்னு சொல்லி வரும், ரைட்? இப்போ நான் கேட்கிறத எல்லாரும் சொல்லுங்க இங்கிலீஷ்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ரஷாதா ஆக்சுவலி. ஸோ ரஷாதா, நீ நேத்து ஸ்கூலுக்கு போனியா அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி கேட்பீங்க ரஷாதா? How do you ask someone நீ நேத்து ஸ்கூலுக்கு போனியா? Did you go school yesterday? Did you go to school? ஓகே. ஸ்கூலுக்கு, கடைக்கு, லண்டனுக்கு, இங்கிலாந்துக்கு, ஸ்ரீலங்காக்கு முன்னால என்ன யூஸ் பண்ணணும்? To. ஓகே. Did you go to school? அப்ப நேத்துன்னு சொல்ல போகல டைம் மார்க்கர் yesterday. So did you go to school yesterday? Rashada, did you go to school yesterday? No, sir. Because it's a holiday, right? Okay, good. So இப்படி கேப். Okay. So now next question is for let's ask Amna. So Amna, அம்னா கேளுக்கு எப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு புது மொபைல் போன் வாங்கினீங்களா?
நீங்க ஒரு புது மொபைல் போன் வாங்கினீங்களா? ஹவு டு யூ ஆஸ்க் திஸ்? அம்னா, நீங்க ஒரு புது மொபைல் போன் வாங்கினீங்களா? ஹவு டு யூ ஆஸ்க் திஸ் இன் இங்கிலீஷ்? அம்னா, கேன் யூ? Did you new mobile phone? Did you? Okay, did you வரைக்கும் கரெக்ட். ஆக்சிலரி வேர்பும் யூவும் சப்ஜெக்டும் இருக்கு. மூணாவது நாங்க மெயின் வேர்ப் போடணும். அப்ப வேர்ப் எண்ணங்களுக்கு வாங்கினீங்களா? அப்ப வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? buy, right? Did you buy a new mobile? Mobile phone. Yes. Did you buy a new mobile phone? Did you buy a new mobile phone? நீங்க ஒரு புது மொபைல் போன் வாங்கினீங்களா? ரைட். அப்ப இங்க எத்தனாவது வெர்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கீங்க? One. சரிதானே? Okay. So thank you, Amna. Well done. Thank you for your answer. And now let's ask Tavish. Tavish, can you say, நீங்க நேத்து மூவிக்கு போனீங்களா? நீங்க நேத்து மூவிக்கு போனீங்களா? Did you went to see movie yesterday? Did you went to a go to a went to a go to a? Go to. ஏன் நாங்க நெகட்டிவ்லயும் கொஸ்டின்ஸ்லயும் சிம்பிள் பாஸ்ட்ல டிட்க்கு பின்னால என்ன யூஸ் பண்ற? We must use version one verb. Okay? Did you Okay, sir. go to the movie yesterday? Okay? Fine? Do you get it, Yes. Tavish? Yes, sir. Okay, right. It's obvious. It is okay to make mistakes. Okay? Mistake panna, congratulations, because you are learning. You are learning when you are making a mistake. Okay? So please make mistakes and learn from it. Okay. So next question is for Olivia. Olivia say, நீ எனக்கு கால் பண்ணினியா? நீ எனக்கு கால் பண்ணினியா? How do you say that in English? Did you call me? Yes. Did you call me? Did you call me? நீ எனக்கு கால் பண்ணினியா? Did you call me? Right? Okay. So well done, Olivia. Thank you for your answer. So இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா எப்படின்னு விளங்கிட்டா, என்னன்னு விளங்கிட்டா, எப்படி எழுதுறோம், எப்படி பேசுறோம்னு விளங்கிட்டா. Do you all understand simple past tense now? Are there Yes, sir. any doubts or something? Any confusions, anything? If there's a confusion, please ask me. எல்லாருக்கும் ஓகேயா? Can I get an answer from response from everybody in the class? Amna, Haya, Olivia, Rashada, Shihab, Tavish, எல்லாருக்கும் clear ஆயிடுது. No doubts. Yes. Yes. Okay, perfect, right? Okay. So, இவ்வளவுதான் simple past. இதுக்கு மேலேயும் நாங்க இதுல கொஞ்சம் பாக்குறேன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? நெகட்டிவ் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். சரியா? சோ நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் சொன்னா, did you call me அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு கால் பண்ணினியா? நீ எனக்கு கால் பண்ணலையான்னு கேட்கிறேன்னு சொன்னா என்ன செய்வோம்? நெகட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் மட்டும்தான். எப்படி கேட்பீங்க? இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல விட்டு பாப்பீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி. ஏன்னா ப்ரீவியஸா நாங்க டென்சஸ் படிச்சிருந்தானே. நீ எனக்கு கால் பண்ணலையான்னு கேட்டா எப்படி கேட்குற? How do you say that? நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி? Didn't you call me? Yes, well done. நெகட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஆக்சிலரி வேர்போட சேர்த்து அந்த நொட்டையும் நல்லா கொண்டு வர. So didn't you call me? நீ எனக்கு கால் பண்ணலையா? Didn't you go to school yesterday? நீ நேத்து ஸ்கூலுக்கு போகலையா? Didn't you go to school yesterday? Okay? So இப்படித்தான் வரும். ஓகேவா? இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். So that's one thing. இப்போ WH கொஸ்டின்ஸும் பார்ப்போம். சரிதானே? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல WH கொஸ்டின்ஸ் வந்தா என்ன செய்யற? சோ இது இனிமே எல்லாமே இப்படியான விஷயங்கள், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இந்த ஆக்சிலரி வேர்போட நோட் சேர்த்து கொஸ்டின்ஸுக்கு போடுற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒன்று தான் ஸ்டூடெண்ட். சரியா? ஓகே, WH கொஸ்டின்ஸ். ஸோ கிவ் மீ 1 செகண்ட். ஸோ எனக்கு ஒரு
5 WH கொஷன்ஸுக்கு வர வேர்ட்ஸ் சொல்லுங்களேன் எல்லாரும். 5 WH கொஷன் What, என்னென்ன? when, who, where, Why? What? ரைட், வெல் டன், which. வெல் டன். விச்னா எது அப்படின்னு கேட்கறது. ஓகே, ஸோ அதே போல எங்களுக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஹவு அப்படின்னு சொல்லி கேட்போம். எப்படி அப்படின்னு சொல்லி வரும். அதுவும் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வரும். சரியா? ஓகே, அப்ப WH கொஷன்ஸ்ல நீங்க சொன்ன வேர்ட்ஸ்ல ஒன்று எடுத்து பார்ப்போம். இப்ப இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு அப்படின்னு சொன்னா எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். நீ என்ன செஞ்சாய்? நீ என்ன செஞ்சாய்? இது எப்படி நீங்க கேட்பீங்க? சிம்பிள் பாஸ்ட் தான். நீ என்ன செஞ்சாய்ன்னு கேட்டா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் விளங்குது, பாசிட்டிவ் கொஸ்டின் விளங்குது. செஞ்சாய் அப்படின்னு சொல்ல போகல பாஸ்ட்ல இருக்கி. அப்ப இதை எப்படி நாங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நீ என்ன செஞ்சாய் அப்படின்னு சொல்றதுக்கு ஹவு டு வி சே தட் இன் இங்கிலீஷ்? எப்படி சொல்லேன்? What did you do? வாட்? ஓ, நீங்க சொன்னா சரி, சொல்லுங்க. Did you do? டிட் யூ Do? வெல் டன் ஹயா. வாட் டிட் யூ டூ? நீ என்ன வாப்பா செஞ்சாய்? என்ன செஞ்சாய்? எல்லாம் மோசமாயிட்டு என்ன செஞ்ச நீ? வாட் டிட் யூ டூ? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? நேத்து நீ என்ன செஞ்சாய்? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? ஓகே, சோ அப்ப இங்க பாருங்க, இங்க இருக்கிற டிட் வந்து எங்களுக்கு என்ன? கிராமர் படிச்சாக்கள் இப்ப நீங்க சொல்லணும், இது என்ன விஷயம்? இது Auxiliary. Auxiliary. இங்க சென்டென்ஸ்ல இருக்கிற மெயின் வேர்ப் யாரு? do. அப்ப இங்க இதை என்ன செஞ்சிருக்கோம்? செய்யற ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற verb do. அப்போ what did you எங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் கொஷன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல முதலாவது இது WH கொஷன்ங்கிறதுனால WH வேர்ட் முன்னால இருக்கி. மற்றபடி ஸ்ட்ரக்சர் சேம். ஆக்சிலரி வேர்ப் முன்னால, ரெண்டாவது சப்ஜெக்ட், அடுத்தது எங்களோட மெயின் வேர்ப். நீ என்ன செஞ்சாய்ன்னு கேட்கிற அந்த செய்யற விஷயம்தான் இந்த மெயின் வேர்ப். ஓகே, அப்ப செய்யற அப்படிங்கிறது வெர்ஷன் 1 do. What did you do yesterday? இப்போ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆக்சிலரி வேர்ப்னு சொன்னா என்ன, மெயின் வேர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, கிளியரா இப்ப இந்த விஷயம்? ஓகே தானே? Yes, sir. எஸ், வெல் டன். ஓகே, இப்போ இப்படி வந்துட்டு இது என்ன? வாட் டு யூ டு? இது என்னது கேக்குறேன்? why do we ask like this? what do you do? நீங்க என்ன செய்றீங்கன்னு கேப்போம். what do you do? I work for the bank. நான் பேங்குக்கு வேலை செய்யறேன். இது ஒருத்தர் ஒரு லைஃப், அவர் எப்படி, அவர் என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். வாட் டு யூ டு? இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்போம். ஒரு ஃப்ரெண்ட் அவரால் மிச்ச நாளைக்கு மீட் பண்ணதுக்கு பிறகு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வாட் டு யூ டு அப்படின்னு கேட்போம். அதான் இந்த வாட் டு யூ டு. அப்ப இங்க சிம்பிள் இது எத்தனாவது வெர்ஷன்ல, சாரி, இங்க என்ன ஆக்சிலரி வெர்ப் இருக்கி? டு. Do. டு ஆக்சிலரி வெர்ப் நாம எந்த டென்ஸுக்கு பயன்படுத்துறோம்? Simple present. சிம்பிள் பிரசன்ட்டுக்கு. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மெயின் வெர்ப் யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு என்ன பொதுவா? எத்தனாவது வெர்ஷன்? வெர்ஷன் 1, ரைட்? what do you do? நீங்க என்ன செய்றீங்க? what did you do? நீங்க என்ன செஞ்சீங்க? can you understand the difference, students? இதெல்லாம் என்னன்னு விளக்குதா? doண்டா என்ன, didண்டா என்ன, ஏன் வருது, இப்ப விளங்குதா? do you understand it now? clear-ஆ? Yes, sir. ஓகே, இதுதான் இங்கிலீஷ்ல ஸ்ட்ரக்சர். இதை எங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு பேசுறதுல என்ன ப்ராப்ளம், எழுதுறதுல என்ன ப்ராப்ளம்? there's no problem. ஓகே, ஓகே, ரைட். சோ இங்க இதுதான் நடக்குது. சோ நான் பிரசண்ட பத்தியும் பேசிட்டே போறேன், ரைட்? சோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவேன் ஒரு சப்ஜெக்டுக்குள்ள. சோ வாட் டிட் யூ டு?
இதே போல எப்படி இதை நீ செஞ்சாய் அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? இதை நீ எப்படி செஞ்சாய், எப்படி செஞ்சாய் அப்படின்னு கேட்கணும்னா எப்படி சொல்லுவீங்க அது? How did you do? How did you do? அப்ப இத அப்படின்னு சொல்ல போகல நாங்க என்னன்னு சொல்லலாம்? This. How did you do this? நீ இதை எப்படி செய்தாய்? அதே போல அதுன்னு சொல்ல போனா how did you do that? Do that. How did you do that? நீ அதை எப்படி செஞ்சாய்? ஓகே. நீ எப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்தாய் அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க ஒலிவியா? நீங்க எப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்க எப்படி கேட்பீங்க? When did you came to Sri Lanka? When did you come? Come to Sri Lanka. ஏன் come to Sri Lanka? ஏன் came to Sri Lanka இல்ல ஏன் come to Sri Lanka? ஒலிவியா, பிகாஸ் நெகட்டிவ் அண்ட் கொஷின்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்பயுமே நாங்க என்ன யூஸ் பண்றோம்? எத்தனாவது verb? Question mark. கேம் யூஸ் பண்ண என்ன வந்துரும்? இன்கரெக்டா போயிடும். When did you come to Sri Lanka? ஓகே, சரி. அவங்க ஸ்ரீலங்காக்கு போன மந்த் வந்தாங்கன்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க ஒலிவியா? அவங்க ஸ்ரீலங்காக்கு போன மந்த் வந்தாங்க. How did you say that? She came to Sri Lanka last month. Yes, she came to Sri Lanka last month. Okay, right. அப்ப இங்க நோட்டீஸ் பண்ணுங்க, அவுட் ஆஃப் டாபிக், அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸ்ரீலங்காக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேபிட்டல் ஆக்கியிருக்கேன். ஏன்? எப்பவுமே ஒரு ப்ராப்பர் நவுன், ஒரு ஆள்ட பேரு, ஒரு கண்ட்ரியோட பேரு, ஒரு இடத்துல பேரு, இது எல்லாத்துல நேம்ஸை நாங்க சென்டென்ஸ்ல எந்த பகுதியில வந்தாலும் என்ன செய்வோம்? கேபிட்டலைஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஓகே, தீஸ் ஆர் கால்ட் ப்ராப்பர் நவுன்ஸ். ஸ்ரீலங்கா. இங்கிலாந்து சொன்னா இ கேபிட்டல், இந்தியா சொன்னா ஐ கேபிட்டல். ப்ராப்பர் நவுன்ஸுக்கு எப்பவுமே நேம் வந்து அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் நாங்க கேபிட்டலைஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஸோ ஷீ கேம் டு ஸ்ரீலங்கா லாஸ்ட் மந்த். அப்ப இங்க என்ன நோட்டீஸ் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? சேம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாசிட்டிவ் அறிக்கைக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வெர்ஷன் 2 verb வருது. அதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எங்களுக்கு கொஷின் வரக்குள்ள இல்லாட்டி நெகட்டிவ் சென்டென்சஸ் வரக்குள்ள என்ன நடக்குது? verb எத்தனாவது வெர்ஷன்ல போடுறது? When did you come to Sri Lanka? She came to Sri Lanka last month. நீங்க எப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்க? அவள் ஸ்ரீலங்காவுக்கு லாஸ்ட் மந்த் வந்தாள். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எல்லாருக்கும் விளங்கிட்டா? இவ்வளவுதான் விஷயம். இதை தாண்டி சிம்பிள் பாஸ்ட்ல ஒன்று இல்லை. ஓகேயா? கிளியரா எல்லாருக்கும்? Can I get a response from everyone? Yes, sir. Yes, Okay. sir. Okay. ஸோ இனிமே இதுல புலம்பாதீங்க. ஓகேயா? ஸோ இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எங்களுக்கு இறந்த காலத்துல முதலாவது டைப் ஆஃப் டென்ஸ் இப்படித்தான் இங்கிலீஷ்ல ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கு. இறந்த காலத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. நான் போன வருஷம் அதை செஞ்சேன், நான் நேத்து இதை செஞ்சேன், நான் லாஸ்ட் மந்த் அப்படி இருந்தேன், லாஸ்ட் வீக் இந்த புக்கை ரீட் பண்ணினேன். இப்படி ஒரு பாஸ்ட் டைமை எம்பசைஸ் பண்ணி நாங்க அந்த இடத்துல பேசணும். நாங்க செஞ்ச அந்த இறந்த காலம் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க பேசுவீங்க. சரியா? ஓகே. ஸோ இவ்வளவுதான் எங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதை தாண்டி இதுல ஒன்றுமே இல்லை. ஓகேயா? ஸோ டோட்டலா நாங்க இப்ப எத்தனை டென்ஸ் படிச்சிருக்கோம்? How many tenses do we have learned until today? 5, right? Presentல 4, pastல 1. So out of the 12 tenses, we have learned 5. So there are 7 tenses remaining to learn. அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நாங்க அதை லேர்ன் பண்ணோம். ஓகே, ரைட். இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்துக்கு வருவோம். வேர்ப்ஸ்ல நாங்க படிச்சிருப்போம். அப்ப இது ஒரு நார்மலான ஒரு விஷயம். நல்லா கவனிங்க. டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஸோ அப்ப நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து டென்சஸ் அந்த மெயின் சப்ஜெக்டை படிச்சுட்டு கிராமர்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு பேசிட்டு போறோம். சரி? அப்ப டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்றது நாங்க இங்கிலீஷ்ல டு அப்படிங்கிறத போட்டுட்டு வேர்ப்ட வேர்ஷனை நாங்க
இன்ஃபினிட்டிவ் வெர்ஷன்ல போடுவோம். இப்படியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய இடத்துல வரும். சரியா? இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது என்னது? வேர்ப்ட முதலாவது வெர்ஷன். இப்ப கவனிங்க, ஐ am going to play. அப்ப இந்த இடத்துல கவனிங்க, டு பிளே. ஐ am going to play என்ன அர்த்தம்? நான் விளையாட போறேன். நான் விளையாட போறேன். ஐ am going to play. அப்ப இந்த இடத்துல டு பிளே அப்படின்னு சொல்லிக்கிறத பாருங்க. டூக்கு பின்னால எத்தனாவது வேர்ப்ட வெர்ஷன் வந்துருக்கி? வெர்ஷன் 1, ரைட்? One. இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷ்ல டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்ற. அதாவது டூ அப்படிங்கிறது வந்துட்டு பின்னால வேர்ப்ட வெர்ஷன் வரும். அப்போ டூ அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க உங்களோட எக்ஸாம் பேப்பர்லயோ எங்கேயோ ஒரு இடத்த பாக்குறீங்க, அதுக்கு பின்னால நீங்க ஒரு வேர்ப் ஒன்று போடணும்னு சொன்னா கட்டாயம் எத்தனாவது வெர்ஷன்ல போடுவீங்க? வேர்ப்ட இன்ஃபினிட்டிவ் வெர்ஷன். டூக்கு பின்னால வந்தா அது இன்ஃபினிட்டிவ் வெர்ஷனா தான் இன்னைக்கு. சரி, அதே போல I am coming to play with you. இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அப்ப இங்கேயும் பாருங்க, I am coming to play with you. என்ன சொல்றோம்? நான் உன்னோட விளையாடுறதுக்கு வாரன், வந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இது வந்து எங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ். அப்போ நான் உன்னோட விளையாடுறதுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நாங்க சொல்லக்குள்ள, அந்த விளையாடுவதற்கு, படிப்பதற்கு, செய்வதற்கு, தூங்குவதற்கு அந்த வேர்போட சேர்த்து ஒரு இக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை நாங்க கொடுக்கணுமா இருந்தா என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம்? இந்த இருக்கிற டு இன்ஃபினிட்டிவ். சரிதானே? அப்போ ஓ லெவல் கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ்ல கட்டாயம் அந்த வேர்பை போட்டு நாங்க ஃபில் பண்ற கேள்வியில இந்த டூவை தந்துட்டு பின்னால வேர்ப் ஒன்று போடுற மாதிரியான ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வரும். அப்ப இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, டூக்கு பின்னால ஒரு வேர்ப் போடணும்னு சொன்னா எத்தனாவது வெர்ஷன்ல போடுவீங்க? Version 1. போடுவீங்க. சரியா? சோ இது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சின்ன விஷயம் தான், எங்களுக்கு எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ உங்களுக்கு பிராக்கெட்ல வேர்பை தந்துட்டு, சோ இப்படி வைப்பமே, இப்படி இருக்கும் உங்களுக்கு பேப்பர்ல. சோ இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இங்க எல்லாம் டூ அப்படின்னு இருக்கும் வைங்க. சோ இப்போ உங்களுக்கு fill in the blanks with the correct forms of the verb அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு உங்களுக்கு இந்த இடத்துல play அப்படின்னு ஒரு verb தாராங்க வைப்போம். ஸோ இப்போ நீங்க இந்த வேர்ப்ட கரெக்டான வேர்ஷனை இந்த பிளாங்க்ல போட்டு ஃபில் பண்ணணும். அப்ப நீங்க பாக்குறீங்க முன்னால டூ அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்ப வேர்ப் போடணும்னு சொன்னா கட்டாயம் இடத்தை என்னன்னு ரைட் பண்ணுவீங்க? What do you write here? Obviously play. சரி, ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதை நாங்க டூ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம். டூக்கு பின்னால வர வேர்ப் வெர்ஷன் 1ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரியா? இந்த கான்செப்ட் விளங்கிட்டா இப்ப? ஓகேவா? Yes. ஓகே. ஸோ Yes, sir. சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ படிச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டோம்னு சொன்னா எந்த மிஸ்டேக்ஸும் வரப்போறது இல்லை. ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்றீங்க. நீங்க ஒரு 6-7 பேரு கிட்டத்தட்ட நல்லா அட்டன் பண்றீங்க. எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷனை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா தவிர வேற ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, 100% நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணி சொல்லுவேன், தவிர ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதோட எங்களோட கிளாஸ் கோல் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்ல எடுக்கிறது மட்டும் இல்லை, இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. யூ ஹாவ் டு டாக் இன் இங்கிலீஷ். ஓகே, யூ ஹாவ் டு டாக் இன் இங்கிலீஷ். யூ நீட் டு லேர்ன் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ பாருங்க, நான் என்ன சொன்னேன்? டு இன்ஃபினிட்டிவ் வருது இப்ப நான் பேசின விஷயத்துல. யூ நீட் டு லேர்ன் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். என்ன அர்த்தம் இந்த சென்டென்ஸ்ல? சரி, இப்படி எழுதுறேன் இந்த சென்டென்ஸ். யூ ஷுட் லேர்ன் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு படிக்கணும். லேர்ன் சொன்னா என்ன? கற்றுக்கொள்றேன். அப்ப பேசுறதுக்கு அப்படின்னு நான் சொன்ன போகல, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க நான் பண்ணிருக்கேன்? எப்படி சொன்னேன் அது? டு ஸ்பீக். யூ ஷுட் லேர்ன் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு
கற்றுக்கொள்ளணும். அப்ப பாருங்க, அந்த பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றது எப்படி எழுதிருக்கோம்னு சொல்லி, எப்படி அதை நான் சொன்னேன்னு பாருங்க, டு ஸ்பீக். அப்ப டு இன்ஃபினிட்டிவ் எங்களுக்கு ரியல் லைஃப்ல அப்ளை ஆகுதா இல்லையா? இந்த கிராமட்டிக்கல் பார்ட் வந்து எங்களோட ஸ்பீச்ல ஒரு பார்ட்டா இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இருக்குதானே? ஸோ தட்ஸ் கிராமர், ரைட்? ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு மித், சரிதானே? கட்டாயம் கிராமர்ல இப்படியான பார்ட்ஸ் இருக்கு, இதை இப்படித்தான் அப்ளை பண்றேன்னு நாங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் லேர்னிங் கிராமர், சரிதானே? கிராமர் இல்லாம, ஒரு இலக்கணம் இல்லாம எந்த ஒரு லாங்குவேஜையும் நாங்க கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கலாம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் கிராமர். ஓகே, ஸோ நம்மளோட கிராமர் கிளாஸஸ் எப்பயும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாமே மாஸ்டர் கிளாஸஸ். ஓகே, ரைட். ஸோ we have to conclude the session. 9:53, almost the time is over. So thank you so much for joining in today's class. எல்லாரும் present tenseல இருக்கிற டெஸ்ட்டை செஞ்சு அனுப்புங்க. உங்களுக்கு அடுத்தது past tenseல டெஸ்ட் வரும். So good night and thank you for joining in today's class. எல்லாரும் சாப்பிடுங்க. Okay, so take care. Bye. Tata. Thank you, sir. Thank Bye, you, sir. sir. Bye. Thank you, sir. Bye. Good night. Welcome everybody. Welcome. Take care.